சில ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லியில் இருந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிற சகோதரர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். அவருடைய பிஸ்னஸில் திடீர்னு ஏற்பட்ட பிரச்சனை, அந்த பிஸ்னஸ் முடக்கப்பட்டார். அதனால கடன் பிரச்சனைக்குள்ளாகி 1.5 கோடி கடன் பிரச்சனை, 1.5 கோடி கடன். இப்பொழுது கையில் ஒரு பைசா இல்லை, ஒரு வருமானமும் இல்லை. திகைத்து போனார். அமிழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை, கடன் பிரச்சனையில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கை முடிந்தது, அவ்வளவுதான். பேங்க்ல ஒரு பைசா இல்லை, வருமானத்திற்கு வழி இல்லை. 1.5 கோடி கடன், கடன்காரர்கள் நெருக்குகிறார்கள். என்ன செய்வது, வாழ்வதா சாவதா என்கிற பிரச்சனை. இனிமேல் அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலை, அமிழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில் அந்த கூட்டத்திற்கு வந்து கூட்டத்தில் அமர்ந்திருந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அவரை தொட்டார். எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை கூப்பிட்டால் விடுதலை தருவார் என்று தன் வாழ்க்கையை அவர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அதுவரைக்கும் ஆண்டவர் அதிகமாய் தேடினது இல்லை. இப்போ ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த இயேசுவே, என் பாவங்களை மன்னித்து எனக்கு உதவி செய்யுங்க. நான் மீண்டு வருவதற்கு ஒரு மார்க்கமும் இல்லை. 1.5 கோடி கடன் என்னை வாழ முடியாதபடி நெருக்குகிறது. நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அவமானம், நிந்தை, அடுத்து என்ன நடக்குமோ, என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்களோ, எல்லாவற்றையும் முடிந்து விட்டது, அவ்வளவுதான் என்கிற நிலைமை. பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், கடன் கொடுத்த மக்களை குறித்த பயம். கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் போனார். அடுத்த வருஷமும் வந்துட்டார். அடுத்த வருஷம் வந்து எல்லாருக்கும் மத்தியில் அவர் சாட்சியாக சொல்லும் போது தான் இதுவே எனக்கு தெரியும். 1.5 கோடி கடனில் வந்தேன். இதே இடத்துல உட்கார்ந்து கண்ணீர் விட்டு இயேசுவை கூப்பிட்டேன். என் வாழ்க்கையை நான் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் எனக்கு செய்தார். எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் போன நிலைமையில் ஒரு பெரிய பிஸ்னஸ் எனக்கு கொடுக்கப்பட்டார். என்னை நம்பி ஒரு பெரிய தொழில் கொடுக்கப்பட்டார். ஒரு பெரிய பிஸ்னஸ் நான் செய்து முடிக்க எனக்கு தரப்பட்டது. நான் எல்லாவற்றையும் இழந்து கடன் பிரச்சனையில் சிக்க நிற்கிறதை தெரிந்தும் எனக்கு ஒரு வழி ஆண்டவர் திறந்தார். ஒரே பிஸ்னஸில் 3 கோடி ரூபாய் லாபத்தை ஆண்டவர் கிடைக்க பண்ணினார். ஒரே பிஸ்னஸில் கடன் அடைத்தேன். இன்னைக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தேவன் அமைத்து கொடுத்திருக்கிறார். தூக்கி எடுத்தார். அமிழ்ந்து கொண்டிருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுத்தார். இன்னைக்கு அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க வறுமையில், கடன் பிரச்சனையில், பண தேவையில், மனுஷரால் உண்டாகிற நெருக்கத்தில் அவமானம் வந்து விடுமோ, என் வாழ்க்கை மதிப்பு மரியாதை போய்விடுமோ, சொத்துக்களை இழந்து விடுவோமோ, அமிழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. இயேசு கரம் நீட்டி நிற்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த பயப்படுகிற சூழ்நிலைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவரால் தான்